Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ல ப்ரீவியஸ் இயர் டிஎன்இபி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் பார்த்ததில்லை, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபிகர் ஷோன் த ஃபோர்ஸ் இன் எ ரிஜிட் பார் ஏபிஇஸ். ஸோ இங்கே வந்து ஒரு பார் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரோட எண்டில் வந்து ஒரு வெயிட் வந்து ஆக்ட் ஆகுது டபிள்யூன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபோர்ஸ் ஆன் பார் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாரில் வர ஃபோர்ஸ் எல்லாம் இந்த ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சம் போகலாம். இப்போ வந்து இந்த ரிஜிட் பார்னு எடுத்துட்டோன்னா இதில் வந்து மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து இந்த பாரில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ், ஒன்று வந்து வெயிட் அட் தி ஃப்ரீ எண்ட், ஒன்று வந்து ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆன் பிசி வந்து ஸ்ட்ரிங்கு, வந்து ரிஜிட் பாரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எஃப்ஏபி, நெக்ஸ்ட் வந்து இந்த டபிள்யூ. ஸோ 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் பாலிகன் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வரைஞ்சோன்னா, ஸோ டபிள்யூ வெயிட் வந்து இருக்குது, அண்ட் எஃபிசி இந்த எஃப்ஏபி இருக்குது. ஸோ இது வந்து தீட்டா ஆங்கிள் வச்சுட்டோன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எஃப்ஏபி தான். எஃப்ஏபி வந்து கீழே இருக்குது. ஸோ நம்ம காட் தீட்டான்னு போட்டோம்னா இங்கே வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு வந்து கிடைக்கும். ஸோ எஃப்ஏபி பை டபிள்யூ ஈக்குவல் டு காட் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ எஃப்ஏபி தேவை, எஃப்ஏபி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காட் தீட்டா. ஸோ இது ஆன்சர். ஸோ இதில் வந்து டபிள்யூ காட் தீட்டா வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்க்ரூ ஜாக் வித் ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ கேட்குறாங்க. ஸோ tan alpha by tan alpha plus 5 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ tan 5 மட்டும் இருக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வராது. tan 5 நமக்கு தெரியும். ஸோ 5ங்கிறது உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், அல்ஃபாங்கிறது ஹெலிக்ஸ் ஆங்கிள். tan 5 இருந்துச்சுன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வந்துடும். ஸோ இது வந்து வராது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன் வராது. அல்ஃபா ப்ளஸ் பையா அல்ஃபா மைனஸ் பையான்னு பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் சேரும்போது அல்ஃபா ப்ளஸ் பை தான் போடணும். tan alpha by tan alpha plus பை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து 2 ஃபோர்ஸஸ் ஈச் ஈக்குவல் டு பி. 2 ஃபோர்ஸ் சொல்கிறாங்க, 2 ஃபோர்ஸுமே பி தான். மேக்னிடியூட் வந்து பி இருக்குது, ஆர் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ 2 ஃபோர்ஸ் பி வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள்ஸ் 90 டிகிரியில் இருக்குது. இது எஃபெக்ட் மேபி நியூட்ரலைஸ் பை ஏ தேர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த பைசெக்டார். ஸோ இந்த 2 ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அலாங் தி பைசெக்டார்னு சொல்கிறாங்க, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த 2 ஃபோர்ஸ் பைசெக்டார் வந்து இந்த டைரக்ஷன், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இங்கே கீழே. ஸோ அந்த இந்த ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதா ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 PQ காஸ் தீட்டா. ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால PQ ரெண்டுமே பி தான். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2P ஸ்கொயர்னு இருக்கும். காஸ் தீட்டா, தீட்டா வந்து நமக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. காஸ் 90 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். இப்போ வந்து ரூட் ஆஃப் 2P ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ரூட் 2 இன்டூ பிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ தின் ரிங் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் டி சொல்கிறாங்க அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்மால் டி சொல்கிறாங்க. எபோட் அண்ட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் ரிங். ஸோ அந்த பிளேன்லேயே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துக்கிறோம்னா ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய்ன்னு சொல்லிட்டு எடுப்போம். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து ஆக்சிஸில் எடுத்தோம்னா அது வந்து உங்களுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஇசெட் இசெட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பெர்பெண்டிகுலர் அபவுட் அண்ட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேனுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். நம்ம சாதாரணத்துக்கு தெரியும் π/64 இன்டூ d⁴ வந்து உங்களுக்கு சாதாரண அலாங் தி பிளேன் ஐஎக்ஸ்எக்ஸ் இல்லைனா ஐஒய் ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து π/64 கேபிட்டல் d⁴ மைனஸ் ஸ்மால் d⁴ கிடைக்கும். இதே வந்து உங்களுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி வரும்னா பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அது வந்து π/32 கிடைச்சிடும். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் வித் an angle of 60 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் பின்னு வச்சுக்கலாம். ஆர் ஆக்டிங் at a point, same point வந்து ஆக்ட் ஆகுது with an angle of 60 degree between them. Next வந்து if the resultant force is not equal to
20√3 நியூட்டன் சொல்கிறாங்க. இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபார்முலா தெரியும். ரிசல்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டாங்கிறது ஃபார்முலா. ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால ரெண்டுமே பி தான். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் 60. காஸ் 60 வந்து நமக்கு தெரியும் 1/2. இப்போ போட்டோன்னா ரூட் ஆஃப் 3p ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ வந்து √3pன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம p என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா ரிசல்டன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 20√3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து √3 கொடுத்துருக்காங்க. p வந்து 20 இருக்க வாய்ப்பு இருக்குது. வந்து உங்களுக்கு வந்து இந்த நாட் ஈக்குவல் டு வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். நாட் ஈக்குவல் டுங்கிறது இது நாட் ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து 20√3ங்கிறது வந்து p வந்து 20ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இது வந்து கிரேட்டராக இருக்கலாம், லெஸராக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து p வந்து இங்கே கொடுத்துருக்க மற்ற வேல்யூ எதாக வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். 20 இல்லாமல் 20√3 60 இந்த 40 நியூட்டன் இல்லை 10√3 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 20. அதாவது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே ஸ்மால் பிளாக் ஆஃப் வெயிட் 100 நியூட்டன் இஸ் பிளேஸ்ட் அட் அன் இன்க்ளைன் பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ 100 நியூட்டன் வெயிட் வந்து உங்களுக்கு இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்காங்க. அந்த பிளேன் மேக்ஸ் நாங்கள் 30 டிகிரி ஹரிசாண்டல் சொல்லியிருக்காங்க. வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி வெயிட் பெர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் டு தி பிளேன் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வெயிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும் பிளேனில் இருந்தப்போ. ஸோ இந்த பிளேனுக்கு பேரலாக இதோட வெயிட் காம்பனன்ட், பெர்பெண்டிகுலராக வெயிட் காம்பனன்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே நம்ம போட்டோன்னா W வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது 30 டிகிரினா பர்பெண்டிகுலர் இந்த ஆங்கிள் 30 டிகிரி தான். ஸோ இந்த காம்பனன்ட் வந்து உங்களுக்கு W cos 30, இது வந்து W sin 30ன்னு கிடச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட்டாக பிரியுது. W வந்து 100 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. இந்த ஹரிஜாண்டல் காம்பனன்ட் வந்து பேரலல் டு தி பிளேனு. ஸோ W horizontal is W sin 30 டிகிரி. sin 30 வந்து 1/2. 100/2 is 50. இந்த வெர்டிகல் காம்பனன்ட் வந்து W cos 30. ஸோ W 100 into cos 30 வந்து √3/2 போட்டோன்னா 173.2/2 86.6 நியூட்டன் வந்து கிடைக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த பிளாக் வெயிட்டிங் 15 நியூட்டன் இஸ் ஆன் எ இன்க்ளைன் பிளேன், ரஃப் இன்க்ளைன் பிளேன் சொல்லியிருக்காங்க. shown in figure. The block is held by a taut horizontal string with a tension of 5 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு உங்களுக்கு கட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் வந்து 5 நியூட்டன் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ரைட் வேர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் தி பிளாக் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கீழே வர ட்ரை பண்ணும் கரெக்டாக. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். ஸோ இப்போ வெயிட் வந்து நமக்கு 15 நியூட்டன் சொல்லியிருக்காங்க, டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். இதே இந்த ஸ்ட்ரிங் டென்ஷன் வந்து 5 நியூட்டன் சொல்கிறாங்க, அது ரைட் வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 5 நியூட்டனும் உங்களுக்கு வந்து இந்த பிளேனுக்கு பேரலாக இல்லை. ஸோ இதுவும் ஒரு ஆங்கிளாக தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அது என்ன ஆங்கிளாக இருக்குன்னா, ஸோ இது 45 டிகிரினா இந்த ஆங்கிளும் உங்களுக்கு 45 டிகிரி தான். ஸோ 45 டிகிரியில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதோட ஹரிஜாண்டல் வெர்டிகல் காம்பனண்ட்டை பிரிக்கலாம். ஸோ ஹரிஜாண்டல் உங்களுக்கு வந்து 5 cos 45 டிகிரி, வெர்டிகல் வந்து 5 sin 45 டிகிரி கிடைக்கும். ஸோ ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஃப்ரிக்ஷனல் வந்து உங்களுக்கு ஹரிஜாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான். ஸோ பட் அதே மாதிரி வெயிட்டையும் உங்களுக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கணும். இது வந்து டீட்டா வந்து 45 டிகிரி. ஸோ இது வந்து W cos 45 டிகிரி வந்து உங்களுக்கு வெர்டிகல், sin 45 வந்து உங்களுக்கு ஹரிஜாண்டல். ஸோ இப்போ நீங்கள் இதோட வந்து கீழே வர ட்ரை பண்ண பிளாக்கு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு W sin 45 டிகிரி மைனஸ் W cos 45 டிகிரி, சாரி மைனஸ் 5 cos 45 டிகிரி. ஸோ sin 45 cos 45 ரெண்டுமே 1/√2 தான் ஆன்சர். 1/√2 இன்ட்டு W வந்து 15 நியூட்டன் மைனஸ் 5 போட்டுக்கலாம், ப்ராக்கெட்டில் எடுத்து போட்டுக்கலாம்.
ரெண்டும் 10/√1 கிடைக்கும். ஸோ ரூட் 2 கேன்சல் ஆகுது, மேலே கீழே ரூட் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10√2/2 கிடைக்கும். 10/2 வந்து 5√2. ஸோ ரூட் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.07 நியூட்டன் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். டபிள்யூவை வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக ரெண்டாக பிரிக்கணும். அதே மாதிரி 5 நியூட்டனை வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ரெண்டாக பிரிக்கணும். அது நம்ம ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஏ வெலாசிட்டி given by equation சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டிகளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அதில் பேஸ் பண்ணி சொல்லுறது. ஸோ வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. v is velocity and t is time in seconds சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டைம் 2 செகண்ட்ஸாக இருக்கும்போது பார்ட்டிகல் இஸ் ஃபவுண்ட் டு பி அட் a distance of 10 meter from station A அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு 2 செகண்ட்ஸில் அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 10 மீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the acceleration of the particle after 6 seconds is given by என்னன்னு கேட்குறாங்க. வந்து நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் கிடைக்கும். 6t² - 2t - 2 4 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இந்த டைம் 6 செகண்ட்ஸாக இருக்கும்போது ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். t6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 × 36 - 12 - 2 ஸோ வேல்யூ வந்து 202 மீட்டர் per second கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து a weight of 3000 Newton is supported by 2 chains as shown in figure சொல்கிறாங்க. ஸோ 3000 நியூட்டன் வந்து 2 செயின் யூஸ் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, மேலே ஃபிக்ஸ்டு. வந்து T1 T2 அந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஃபோர்ஸ் இருக்குது, ஆங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, 3 ஃபோர்ஸ் அந்த ஆங்கிள்ஸ் தெரியுது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 30 and 16 கொடுத்துருக்காங்க. இது வந்து 3000 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ 30, 60 இருக்குது. இன்னொரு ஆங்கிள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்னா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் கூட இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்கும் 180 டிகிரி. மூணு சைடுக்கும் உள்ள வர இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து டோட்டல் 180 டிகிரி வரும். இப்போ இது 30, இது 60னா இது 90 ஆகிடுது. 180 - 90 வந்து பேலன்ஸ் 90. ஸோ இது வந்து 90ன்னு கிடச்சிடும். மீதி இருக்கிற ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபோர்ஸஸ் இதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பாலிகனா போட்டோம்னா T1 T2 அந்த 3000 வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு இருக்குது. இப்போ இந்த 2 ஃபோர்ஸோட ஆங்கிள் வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா, இது 60 டிகிரினா இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்தீங்கன்னா இது 60 டிகிரியாக தான் இருக்கும். இதில் வந்து 90 + 60 வந்து உங்களுக்கு 150, கீழே வந்து 150 டிகிரி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரி. இப்போ இது ஹரிசாண்டல் கூடமே இருந்தாங்களோ 30 டிகிரியாக தான் இருக்கும். 30 + 90 வந்து 120 டிகிரி. T1 and 3000 வந்து 120 டிகிரி இருக்கும். நம்ம வந்து லாமிஸ் தியரம் தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் 2 ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ T1 இப்போ நம்ம 3000 எடுத்துட்டோம்னா 3000க்கு இன்டூ சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் 2 ஃபோர்ஸஸ். சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் T1 and T2 வந்து sin 90 டிகிரி. அப்போ 3000/sin 90 பண்ணும். இது வந்து காசுன்னு போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் போட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ தீரம் வந்து ப்ராப்பராக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சைனில் தான் வரும் sin 90. இது மாதிரி T1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 150 டிகிரின்னு சொல்லியிருப்போம். T1/sin 150 டிகிரி = T2 இது வந்து 120 டிகிரி. T2க்கு ஆப்போசிட்டு sin 120 டிகிரி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T1 T2. ஸோ T1 ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா T1 = 3000/sin 90 வந்து 1 × sin 150. sin 150 வந்து நம்ம sin 180 - 13 போடலாம். அண்ட் 180 - 13 உங்களுக்கு sin 13. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ sin 13 போட்டுக்கலாம். ஸோ sin 30 is 1/2. இப்போ T1 வந்து 1500. இதே மாதிரி T2 நம்ம போட்டோம்னா T2 வந்து 3000 × sin 120. அண்ட் இது வந்து 180 - 60 செகண்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ். sin 16 கிடைக்கும். sin 16 வந்து √3/2. இதோட ஆன்சர் வந்து 2598. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பால் ஆஃப் வெயிட் 120 நியூட்டன் ரெஸ்ட் ஆன ரைட் ஆங்கிள் குரூவ்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் குரூவில் ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த குரூவோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி அது சொல்லியிருக்காங்க. ஸோ
அண்ட் இந்த ரெண்டு வெட்ஜ் மாதிரி இருக்க இந்த டிகிரியும் கொடுத்துருக்காங்க 30, 60. இந்த ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் ரியாக்ஷன் RA இஸ் கிவன் பை. இப்போ வந்து சர்ஃபேஸ் ஸ்மூத்னு சொல்லிட்டாங்க, ஃபிக்ஷன் இருக்காது. ரியாக்ஷன் அட் A and B வந்து கேட்குறாங்க. ஸோ ரியாக்ஷன் அட் A, ரியாக்ஷன் அட் B வந்து கேட்குறாங்க. ஸோ ஏன்னா இந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு பர்பெண்டிகுலராக வந்து ரியாக்ஷன் A, இந்த லைன் பர்பெண்டிகுலராக வந்து ரியாக்ஷன் B. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் பாலிகன் போட்டு இது லாமிஸ் தியரமாக படி போடணும். ஸோ 3 ஃபோர்ஸை வந்து நம்ம அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் வந்து W சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, அண்டு RB வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது, RA வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த RA RBக்கு வேறு ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரியாக கொடுத்துருக்காங்க. W வந்து கீழே இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா RB இருக்குது, இது வந்து RB வந்து உங்களுக்கு என்ன ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது W கூட கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த RBயாக இருக்குது, அது பட்சத்தில் இது 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் RBயும் இந்த லைனும் உங்களுக்கு பேரலாக இருக்கும். அப்போ வந்து இது 60 டிகிரி மேக் பண்ணுதுன்னா இந்த RBயும் ஹரிசாண்டல் கூட 60 தான் மேக் பண்ணும். 60 ப்ளஸ் கீழே வந்து ஒரு ஹோல் எடுத்துட்டோம்னா 90 டிகிரி, 60 + 90 is 150. அதே மாதிரி RA பார்த்துட்டோம்னா RAவும் இங்கே 90 டிகிரி இருக்கனால இது இந்த லைன் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதே தான் RAவும் மேக் பண்ணும். RAவும் 30 டிகிரி தான் மேக் பண்ணும் ஹரிசாண்டல் கூட. ஸோ ரியாக்ஷனிட்டி RA வந்து 30 ப்ளஸ் இங்கே ஒரு 90, 30 + 90 is 120. ஸோ RA வந்து 120 மேக் பண்ணுது. அகைன் வந்து நீங்கள் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா W/sin 90, RA/sin 150, RB/sin 120. 150 வந்து 180 - 13 போடலாம், வந்து sin 30 ஆகிடும். 120 வந்து 180 - 16 போடலாம், sin 60 ஆகிடும். சைன் போடுறதுனால பாசிட்டிவ். RA வந்து W/sin 90 வந்து 1 × sin 13 போட்டிருக்காங்க. sin 30 வந்து உங்களுக்கு 1/2 6, இப்போ வந்து 16 கிடைக்குது. இதே RB வந்து பார்க்கணும்னா RA மட்டும் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் டேரெக்டாக இதுவே போட்டுக்கலாம் 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் டயமீட்டர் 100 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. as a mass of 200 kg சொல்லியிருக்காங்க. it is rotated with an angular velocity ஒமேகா வந்து 100 radian/second சொல்லியிருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி possessed by the disk வந்து கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு தெரியும், 12 mv² ஃபார்முலா. இது வந்து நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம் mv², இல்லைனா I⍵² ஃபார்முலா இருக்குது, அதுலேயும் போயிடலாம். கைனெட்டிக் எனர்ஜி = 12 I⍵² ஃபார்முலா. அது I வந்து mk². இப்படி போட்டிங்கன்னா சேம் தான் வரும். இது வந்து நமக்கு வெலாசிட்டி தெரியாது. வெலாசிட்டி ஃபார்முலா வந்து V = r⍵. ஸோ போட்டோன்னா ரேடியஸ் வந்து 50 × 100 சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்றி போட்டிருக்கோம், வந்து 50 m/s கிடைக்குது. இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மாஸ் 200, வெலாசிட்டி வந்து 50² போட்டுருக்காங்க. ஸோ இப்படி பண்ணால் 250 × 10⁻³ நியூட்டன் மீட்டர்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், அதனால் × 10⁻² போட்டுக்கலாம். 250 × 10⁻5 நியூட்டன் சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 250 × 10⁻5 அதில் பார்த்தோம்னா வந்து 10⁻4 இருக்குது, 7 இருக்குது, இது ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் நமக்கு வர ஆன்சர் வந்து 250 × 10⁻5 ஆகுது. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா யூனிஃபார்ம் லேடர் ஆஃப் லென்த் 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வெயிட்ஸ் 20 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ லேடர் சம் பார்க்குறோம். லேடரோட லென்த் வந்து 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க, வெயிட்ஸ் 20 நியூட்டன் சொல்கிறாங்க. இஸ் பிளேஸ்ட் அகைன்ஸ்ட் a smooth vertical wall சொல்கிறாங்க, with its lower end 8 meter from wall. ஸ்மூத் வெர்டிக்கல் வாலில் இது பண்ணுறாங்க. 8 மீட்டர் ஃப்ரம் வாலில் வந்து உங்களுக்கு லோயர் எண்ட் இருக்குது. ஸோ இந்த எண்ட் வந்து 8 மீட்டர் இருக்குது டிஸ்டன்ஸில். in this position the ladder is just to slip. ஸோ இதில் வந்து ஸ்லிப் ஆக போகுது. coefficient of friction between the ladder and the floor. ஸோ ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வந்து லேடருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து கேட்குறாங்க. வந்து நம்ம பித்தோகரஸ் தியரம் படி போட்டோம்னா இது 10 இது 8னா 6² + 8² = 10² கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு 6. ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் வச்சு தான் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. F = ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் = μ × N தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு இதில் என்னென்ன ரியாக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்.
இப்போ வந்து இதில் பார்த்தோன்னா இது வந்து வெர்டிக்கல் வால் வந்து ஸ்மூத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இது ஸ்லிப் ஆகும்போது இங்கே வந்து உங்களுக்கு இங்கே ஃபிக்ஷன் இருக்காது வெர்டிக்கலில். இப்போ இது வந்து உங்களுக்கு ஹரிஜாண்டல் மட்டும் தான் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஆர்ஏ வந்து ரியாக்ஷன், ஏபிசி நம்மளாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ சியில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷனும் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு ஃபோர்ஸ், ஆர்சிங்கிறது உங்களுக்கு அப்வர்டு, ஆர்எஃப்ங்கிறது உங்களுக்கு வர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு சென்டரில் ஆக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்சி வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னா ஆர்சி வந்து ஒரே வெர்டிகல் காம்பனன்ட் தான் இங்கே இருக்குது. ஆர்சி ஈக்குவல் டு 20 டேரெக்டாக போட்டுக்கலாம். இந்த ஆர்எஃப் பார்த்தோம்னா ஆர்எஃப் ஆர்ஏ ரெண்டு வருது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூ இன்ட்டு என்னன்னு தெரியும். இப்போ மியூ இன்ட்டு இங்கே வரது நார்மல் ஃபோர்ஸ் வந்து 20. ஸோ மியூ இன்ட்டு 20ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஆர்ஏ அண்ட் ஆர்சி வந்து நம்ம ஆர்எஃப் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் தெரியாது. நம்ம வந்து ஒரு பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கலாம். இப்போ வந்து மொமெண்ட் அட் சின்னு எடுத்துட்டோம்னா ஆர்ஏ இன்ட்டு 6ன்னு கிடைக்குது. இன்னொன்று வந்து 20 இன்ட்டு இந்த 8ல் பாதி வந்து 4, 20 இன்ட்டு 4ன்னு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி ஆர்ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 20 இன்ட்டு 4/6ன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ஆர்ஏவோட வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்ஏ ஈக்குவல் டு ஆர்எஃப் ஹரிஜாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணால் வரும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி போடலாம். இப்போ ஆர்எஃப் வந்து 20 மியூ இன்ட்டு 20ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 20 இன்ட்டு 4/6ன்னு ஒன்று இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணால் 20 கேன்சல் 4/6ன்னு வருது. அது வந்து 2b3ன்னு இருக்கும். இப்போ மியூவோட வேல்யூ வந்து 0.67. நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் சம்மு. ஆன் ஏ லேடர் ரெஸ்டிங் ஆன் ஏ ஸ்மூத் கிரவுண்ட் லீனிங் எகெயின்ஸ்ட் வெர்டிகல் வால்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து லேடர் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஸ்மூத் கிரவுண்ட்னு சொல்கிறாங்க. லீனிங் எகெயின்ஸ்ட் வெர்டிகல் வால். கிரவுண்ட் மட்டும் ஸ்மூத்துன்னு சொல்லிட்டாங்க. வெர்டிகல் வால் வந்து பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ ஸ்மூத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ரஃபாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 4 கண்டிஷன் இருக்குது. ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணிக்கிறோம். சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கலாம், ரஃபாக இருக்கலாம். வெர்டிகல் வால் அண்ட் கிரவுண்ட் ரெண்டு பார்க்க போகிறோம். இப்போ சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா வெர்டிகல் வால் ஸ்மூத்தாக இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் வந்து 0 தான். கிரவுண்டு வந்து ஸ்மூத்தாக இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் 0 தான். இதே சர்ஃபேஸ் வந்து ரஃபாக இருந்துச்சுன்னா வெர்டிகல் வால் ரஃபாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா இது வந்து கீழே வர்றதுக்கு தடுக்கும். கரெக்டாக லேடர் வந்து கீழே இறங்குறதுக்கு தடுக்கும்னா இங்கே வர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் அட் தி அப்பர் எண்ட். ஸோ லேடரோட அப்பர் எண்ட் வந்து இந்த எண்டு. ஸோ இதில் வர ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸாக இருக்கும். இது கீழே பார்த்தோம்னா இது வந்து ரைட் சைடு மூவ் ஆக பார்க்கும். அதை எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அட் தி பாட்டம். ஸோ லெஃப்ட் மூவ் ஆக ட்ரை பண்ணோம் அட் தி பாட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இவங்க ஸ்மூத் கிரவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. கிரவுண்டில் வர வந்து ஃப்ரிக்ஷன் வந்து 0 ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா டாப்பில் மட்டும்தான் இருக்கும். அப்வர்ட்ஸ் அட் தி அப்பர் எண்ட். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளைவீல் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஃப்ளைவீல் ஆன மோட்டார் கோஸ் ஃப்ரம் 6 to 1000 RPM in 6 seconds சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேட் பை தி ஃப்ளைவீல் இஸ் நியர்லி கேட்குறாங்க. வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெவல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பர் செகண்ட்ஸில் மாற்றோம்னா by 60 போட்டுக்கலாம். இன்டூ டைம் போட்டோன்னா நமக்கு வந்து ரெவல்யூஷன் கிடைச்சிடும். டைம் வந்து 6 போட்டோன்னா 100 ரெவல்யூஷன் கிடைக்கும். எக்ஸாம் வந்து 2 identical rollers of equal weight are supported as shown in figure 1. Maximum reaction will occur at எங்கேன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. ஏங்கிறது இந்த ரெண்டுமே ஐடென்டிக்கல் ரோலர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிளேனுக்கும் இந்த ரோலருக்கு வர பாயிண்ட் வந்து ஏ, ரெண்டு ரோலருக்கு வர இடையில இருக்க பாயிண்ட் வந்து டி, இந்த பிளேனுக்கும் இந்த ரோலருக்கு வர பாயிண்ட் வந்து சி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டமில் இருக்க ரோலருக்கும் இந்த பிளேனுக்கு இருக்கிறது வந்து பி. ஸோ இது எந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரியாக்ஷன் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்துட்டோம்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா, இதில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது வந்து நம்ம கான்செப்ட்லாம் யோசிச்சாவே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து இதில் இந்த பால் மட்டும்தான் இதோட வெயிட் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து எதிர்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால் எடுத்துட்டிங்கன்னா இந்த பாலோட வெயிட்டும் இதில் கொஞ்சம் ஆக்ட் ஆகும். ஸோ இதோட வெயிட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டும் சேர்ந்து இந்த பிளேன் பியில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் பியில் வந்து ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது.
ஸோ இப்போ வந்து பாயிண்ட் பி தான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். இது நம்ம நான் சி வராதா, சியும் இந்த ரோலில் கூட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக இது இருக்குன்னு பார்க்கணும். வெயிட் வந்து டவுன்வோர்டில் தான் ஆக்ட் ஆகும். ப்ரிடாமினண்ட்டாக உங்களுக்கு வந்து இது போய் லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ரிடாமினண்ட்டாக வெயிட் டவுன்வோர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். டவுன்வோர்ட்ஸ்னால் இப்போ கீழே பிளேன் வந்து பாயிண்ட் பி தான் இருக்குது. பி வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லோகோமோட்டிவ் சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்ஸஸ் வச்சு ரியாக்ஷன் கேட்குறாங்க. வெயிட் W is pulled by a force P கொடுத்துருக்கான். just equal to the total friction at the points of contact A and B ன்னு சொல்கிறான். இப்போ வந்து இந்த லோகோமோட்டிவ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் அட் A and B வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் A வந்து இது, B வந்து இது, சென்டரில் வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் A சொல்லியிருப்போம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து B. இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கலாம். இப்போ வந்து A பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தோம்னா W into A ப்ளஸ் இது வந்து கிளாக் வைஸ் சுற்ற பார்க்கும், பியும் வந்து உங்களுக்கு கிளாக் வைஸாக சுற்ற பார்க்கும், ப்ளஸ் P into B ஈக்குவல் டு இந்த RB வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், அதனால் ரைட்டில் போட்டுக்கலாம், RB into 2A. ஸோ அப்போ RB வந்து ஆன்சர் கிடைச்சிடும். RB வந்து WA by 2A ப்ளஸ் PB by 2Aன்னு கிடைச்சிது. AA கேன்சல், அப்போ W by 2 ப்ளஸ் PB by 2Aன்னு கிடைச்சிது. இப்போ RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு Wன்னு போட்டுக்கலாமா? ஸோ RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு W. ஸோ இதுலேருந்து நம்ம RA வந்து கண்டுபிடிச்சலாம். RB ஆன்சைட் போட்டோம்னா W வந்து இது வந்துடும், மைனஸ் RB வந்து மைனஸில் போட்டோம்னா மைனஸ் W by 2 மைனஸ் PB by 2N இருக்குது. ஸோ இது வந்து W by 2 மைனஸ் PB by 2N கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ். இதை வந்து நீங்கள் பார்த்து போடணும். RA வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், செகண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ RA வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், செகண்ட் மைனஸ், இது வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது RB. ஸோ ஆப்ஷன் C3 வந்து இதில் கரெக்டு. அந்த ரெண்டு மாற்றி போட்டுறக்கூடாது, தப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து ரோப் இஸ் wrapped twice around a rough pole சொல்லியிருக்காங்க. வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. இஸ் சப்ஜெக்டட் டு ஃபோர்ஸ் F1 at one end. Force a gradually increasing force F2 is applied at the other end சொல்கிறாங்க. till the rope just starts flipping அப்படின்னு சொல்கிறாங்க. this instant இது வந்து கொஸ்டின் வந்து மாற்றி எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ரோல் இஸ் wrapped twiceன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு டைம் இங்கே வந்து ரோப்பை வந்து wrap பண்ணுறாங்க, சுற்றுறாங்கன்னா இப்போ ஆங்கிள் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து டென்ஷன் ஃபார்முலா வந்து T2 by T1 ஈக்குவல் இப்போ ஒரு மியூ டீட்டா. இப்போ வந்து டீட்டா வந்து பார்த்தோம்னா ஆங்கிள் ஆஃப் இந்த கான்டாக்ட். இப்போ வந்து ஒரு டைம் wrap பண்ணால் 2π, இதே ரெண்டு டைம் wrap பண்ணால் 4πன்னு கிடைக்கும். டீட்டா இஸ் ஈக்குவல் 4π. இப்போ T2 by T1 ஈக்குவல் இப்போ 4π மியூ. அதான் உங்களுக்கு ஆன்சர், இப்போ 4π மியூ. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அட் தி பாயிண்ட் A ஆஃப் தி லேம்ப் போஸ்ட்னு கேட்குறாங்க. லேம்ப் போஸ்ட்டுக்கு பாயிண்ட் ஏல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சியில் வந்து உங்களுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டோம்னா வந்து லேம்ப் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்வர்டில் வந்து ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகலாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் காம்பனன்ட் வந்து கிடைக்கும். ஸோ வெர்டிகல் காம்பனன்ட் வந்து 1 kN சைன் ஆஃப் இந்த sin 60 டிகிரின்னு கிடைக்கும். 10⁻³ into sin 60 தான் உங்களுக்கு வந்து RA. இது வந்து அப்வர்டு, இது டவுன்வர்டில் இருக்குது. இப்போ √3/2 sin 60. ஸோ போட்டோன்னா 0.866 kN. ஸோ இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மீதி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.